ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்றைக்கி வீட்லேயே ஈஸ்ட் எப்படி செய்கிறதுன்றதை சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். வெதுவெதுப்பான தண்ணி 2 கப்பு மைதா, 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு தயிர், 1/2 கப்பு தேன். ஒரு பவுல் எடுத்து வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்த தண்ணி 2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் 1 கப்பு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா கரையணும், அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் பாருங்கள் நல்லா கரையுது. இந்த ஸ்டேஜில் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேன் சேர்க்கணும். தேன் நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். தேன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேன் தான் நமக்கு பாக்டீரியா வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 2 கப்பு மைதா சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் மைதாவை போட்டவுடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதில் நான் சேர்த்து வச்ச 1.5 கப்பு தயிரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த இதில் தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே தட்டை போட்டு மூடி 2 நாளைக்கு அப்படியே வச்சிட வேண்டியதான். சூடான இருக்கிற இடமா பார்த்து வைங்க. கிச்சன்லேயே ஒரு வாரமாக வச்சாலும் போதும். நான் எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு 50 ml. இப்போ பிளேட்டை போட்டு மூடி 2 நாள் திறக்காமல் நான் அப்படியே வச்சுருந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ 2 days ஆயிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணியிருக்கேன். மேலே வெள்ளை வெள்ளையாக நுரைச்சிட்டு நல்லா ஈஸ்ட்டு இதுவாக இருக்குது, வளர்ந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குது. பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நுரைச்சிக்கிட்டு அப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட்டை வச்சு நான் உங்களுக்கு ப்ரெட்டு, பன்னு, என்னென்ன ஐட்டம் இதில் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த ஈஸ்ட்டு ட்ரையாக வேணும்னா ஒரு சில்வர் பிளேட்டில் இதை அப்படியே நல்லா ஊற்றி வெயிலில் 3 நாளைக்கு நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஒரு டைட் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் அதை பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.